ஹாய், இன்றைக்கி நம்ம HSK1 நியூ HSK1 இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, HSK1 ஓல்டு HSK1ல் வந்து we have only 150 words. 150 words வந்து நம்ம vocabulary படித்தா போதும். இப்போ வந்து நியூ HSK1 கொண்டு வந்திருக்கிறதுல we have to read 500 words. ஸோ இந்த 500 வேர்ட்ஸ் வந்து இப்போ தான் நவம்பர் 2025 பெய்ஜிங்கில் நடந்த ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸில் வந்து they have decided that இந்த 500 வேர்ட்ஸ் இப்போ நம்ம இது இனிமேலிருந்து வரக்கூடிய HSK1 எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணணுன்ட்டு இது வந்து இப்போ தான் வந்து பைலட் ஸ்டடி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சைனீஸ் பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், நான் வந்து HSK ஓல்டுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லை நியூ HSK1க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்ட்டு. இது வந்து திஸ் இஸ் ஃபார் த கம்ப்ளீட் பிகினர் உங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து 2026 அப் டு மிட் இல்லைனா லேட் அதாவது ஒரு நவம்பர் டிசம்பர் வரைக்குமே கூட வந்து இந்த இது வந்து பைலட் ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டான சோர்ஸ்லேருந்து தான் நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் இந்த பைலட் ஸ்டடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் எப்பயும் யூஸ்வலாக நீங்கள் பண்ணக்கூடிய இது அதாவது வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம். யூ கேன் என்ரோல் ஃபார் தி எக்ஸாம். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் வந்து HSK இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய பழைய HSKக்கே வந்து அதாவது ஓல்டு HSK1 வெக்காபுலரியை நீங்கள் படித்தா போதும். ஏன்னா அது இன்னும் எல்லா சென்டர்ஸ்லேயும் வரல. ஸோ இது வந்து ரெஸ்பெக்டிவ் சென்டர்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் தி ஓல்டு HSK விச் இஸ் ஒன்லி 150 வேர்ட்ஸ். அதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். மற்ற வீடியோ வந்து நியூ HSK பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.